மத்திய மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வட தமிழக பகுதிக்கு நகரும் என வானிலை நடுவம் தகவல். சிதம்பரம் அருகே விழுப்புரம் நாகை நெடுஞ்சாலையில் உள்ள புதிய சுங்கச்சாவடியில் இன்று மட்டும் ஊர்திகள் இலவசமாக செல்ல அனுமதி. அரசு பணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 71,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் பணி நியமன கடிதங்களை வழங்கினார் பிரதமர் மோடி. தேர்தல் விதிகள் திருத்தப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட திருத்தம் மிகவும் ஆபத்தானது என கருத்து. மருத்துவ கழிவுகளை கையாளுவதில் கேரள அரசு தோல்வியடைந்துள்ளதாக அம்மாநில உயர்நீதிமன்றம் கடும் விமர்சனம். குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தின் லக்பட் பகுதியில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 3.7 பதிவு. விருதுநகர் மாவட்டம் கான்சாபுரத்தில் 100 நாள் வேலை முறையாக வழங்கப்படாததை கண்டித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகை. திருப்பத்தூரில் செங்கல் ஏற்றிச் சென்ற உழவூர்தி மீது இருசக்கர ஊர்தி மோதி விபத்துக்குள்ளானதில் விஷால் என்ற இளைஞர் படுகாயம். திருச்சியில் போலி விதைகளை விற்பனை செய்த கடைகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் புகார். கடலூர் மாவட்டம் பணப்பாக்கத்தில் மதுக்கடை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு.